ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்னைக்கு 11வது நாள். அக்னி சிறகுகள். அவ்யக்தவாணி டேட் 31/12/83. திஸ் இஸ் மை நியூ இயர் சாங். ஸோ இந்த முரளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நியூ இயர் ரிலேட்டடாக ஒரு பாட்டு போட்டாங்க. ஸோ இந்த பாட்டை வச்சு நம்ம இன்னைக்கு முரளியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு முரளி நியூ இயர் பற்றி தான் பாபா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முரளியோட டேட் 31 டிசம்பர் 1983. அந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள். ஆனால் எல்லா முடிவுக்கும் எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புது ஸ்டார்டிங் இருக்குது. பொதுவாக என்ன நடக்கும்? ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கொஞ்ச நாட்கள் செல்ல என்ன ஆகும்? இல்லை அந்த நடுப்புற வந்ததுக்கப்புறம் அந்த உற்சாகம், அந்த சக்தி இழக்கிறோம். அந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ உற்சாகம் குஷி இருந்ததோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு குறைஞ்சிருது. அப்புறம் அந்த விஷயங்கள் முடியும் போது, அந்த வருஷம் முடியும் போகும்போது என்ன ஆகுறோம்? மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு சந்தோஷத்தை நிரப்பிக்கிறோம். ஸோ இதே அந்த கல்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா, சத்தியுகத்தில் நம்ம ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தோம். அப்புறம் நாட்கள் செல்ல என்னாச்சு? அதுக்கப்புறம் காப்பர் ஏஜ் வந்தது, ஐரன் ஏஜ் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் இழந்துட்டோம். நம்ம பிச்சைக்கார மாதிரி ஆகிட்டோம். வெளியிலேருந்து விஷயங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயும் சக்தி இல்லை. இப்போ இந்த சங்கம் யுகத்தில் இது முடியும் போது என்ன ஆகுது? மறுபடியும் நம்ம உற்சாகத்தோடு இருக்கும். நம்ம நிறைய புருஷார்த்தம் பண்ணுறோம். நம்ம நேரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த முரளிலையும் பாபா அதை பற்றி தான் சொல்லிட்டு வராரு. இந்த நேரத்தை பற்றி பாபா சொல்கிறார். இந்த நேரம் நியூ இயர் ஆக போகுது. இந்த கல்பத்துக்கு இந்த டைம் நியூ இயர் மாதிரி. இப்போ இந்த போர்டில் அந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எழுதி போட்டிருக்கேன். பாபா இந்த முரளியில் புது இயர், புது யுகம், புது நாட்கள், புது சம்பந்தங்கள், புது இரவுகள், புது கான்ஷியஸ், புது பாட்டு, புது உற்சாகம், புது வாழ்க்கை, புது எண்ணங்கள், புது விதமான அவேர்னஸ், விழிப்புணர்வு. பாபாவும் புதுசு. ஸோ அந்த மாதிரி இந்த புதுசு அப்படிங்கிற விஷயத்த பாபா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ பாபா இங்கே எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு? இந்த சங்கம யுகத்தை பற்றி பாபா பேசுகிறாரு. ஸோ அப்போ பாபா சொல்கிறார், இந்த சங்கம யுகமே புது யுகம். சத்தியுகம் இப்போ உள்ளதோட ரிவார்டு அது. ஸோ அதனால் இந்த டயத்தில் ஒவ்வொரு செகண்டும், இங்கே உள்ள ஒவ்வொரு செகண்டும் பல கோடிக்கு சமம், வைரத்துக்கு சமம். இங்கே உள்ள இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே இந்த மூமெண்ட் கூட இது வைரத்துக்கு சமமானது. இது பல கோடிக்கு சமமானது. அவ்வளோ ப்ரெஷியஸ் ஆனது. புது நாட்கள், புது இரவு. பாபா சொல்கிறாரு, இந்த நாட்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்களே இது புதுமையான நாள். இன்றைக்கி உள்ள நைட்டு கூட எப்படி? அதுவும் ஒரு புது நைட் மாதிரி தான். இந்த ஞானத்தில் நம்ம டெய்லி எப்படி ஃபீல் பண்ணால் இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். அதை ஃபீல் பண்ணுங்கள். இதான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பாபாட்ட வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பாபா இந்த ஒரு விஷயத்த பாடுறாரு. எந்திரிங்க, ஜாக் சஜனியா ஜாகணும். ஏன் பாபா நம்மளை எழுப்ப விரும்புகிறாரு? ஏன்னா புது யுகம் வந்துடுச்சு. அதனால் விழிப்படைய, எந்திரிங்க,
மணமகளே எந்திரிங்க அப்படின்னு பாட்டு. ஏன்னா புது யுகம் வருது. அப்போ அந்த புது யுகம் இப்போ இருக்குது. இப்போ தான் அந்த புது யுகம். இப்போ தான் நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் இதுதான் புது யுகம். பழைய உலகம், பழைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த பழைய உலகம் எதை சொல்லுது? பழைய கான்ஷியஸ்னஸ், பழைய சன்ஸ்கார்ஸ். நம்ம பழைய சன்ஸ்காரம் சேஞ்ச் ஆயிடுச்சு, புது கான்ஷியஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதான் அந்த பிரெயினோட பியூட்டி. ஒரு வாட்டி நம்ம பிரெயின் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சுன்னா அது புது நியூரல் பாத் ஒர்க் பண்ண ஆகுது. ஒரு வாட்டி ஒரு விஷயம் நம்ம பிரெயின் புரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் புது நியூரல் பாத்ஸ் உருவாகுது. அது மறுபடியும் அந்த பழையதுக்கு போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம பழைய கான்ஷியஸ் எல்லாம் புது கான்ஷியஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்புறம் பிரெயின் புது நியூரல் பாத்தில் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம புரிதல் டீப்பாக இருக்கணும். இது புது யுகம், புது நாட்கள், புது நேரம். அது இப்போ தான் பாபா சொல்கிறார், நீங்கள் காலைல கண்ணை விழித்த உடனே நீங்கள் புது சம்பந்தத்தை, புது உலகத்தை பார்க்குறீங்க. இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் கண்ணை திறக்கும்போது புது சம்பந்தங்கள் பார்க்குறோம், புது உலகத்தை பார்க்குறோம். இப்போ பாபா நமக்கு அன்பும் சகயோகமும் கொடுக்குறார் இந்த நியூ இயர்க்காக. இப்போ ஒரு நிமிஷம் நம்ம மெடிடேட் பண்ணலாம். என்னெல்லாம் புது விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம பிராமண வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் புதுசாக கிடச்சிருக்கு. புது குடும்பம் நமக்கு கிடச்சிருக்கு, புது ஞானம் நமக்கு கிடச்சிருக்கு, புது விதமான திங்கிங் கிடச்சிருக்கு, எப்படி யோசிக்கணும், ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் கிடச்சிருக்கு. பிராமன் கல்ச்சர் உலக கல்ச்சர்லேருந்து டிஃப்ரெண்ட். புது புது அனுபவங்கள் கிடைக்கிது, புது ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு, நான் யார் அப்படின்னு. புது புதுமான பொக்கிஷம் கிடச்சிருக்கு, ஒரு புது பிகினிங் கிடச்சிருக்கு, புதுமையான ட்ரெஸ்ஸும் கிடச்சிருக்கு, ஃபரிஷ்தா ட்ரெஸ், புது டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல எப்படி நம்மளை மாற்றோம், ரொம்ப மேலோட்டமாக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். இப்போ ரொம்ப டீப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் நம்மளை. அப்புறம் புது புது கதை. நம்ம என்ன தெரிய வந்தோம், இந்த உலகமே ஒரு கதை மாதிரி தான். புது விதமான ரிச்சுவல்ஸ், புது விதமான கிஃப்ட். டெய்லி நம்ம பாபாட்டேருந்து புது விதமான கிஃப்ட் கிடைக்கிது. புதுமையான அமைதி, புதுமையான ஊஞ்சல், புதுமையான பிராப்திகள். மாயாவும் இங்கே நியூ தான். ஞானத்தில் வந்ததுக்கப்புறம் மாயா விதவிதமாக வருது. வெளியே நியூ இயர் விஷ் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம், மற்றவங்களை எப்படி விஷ் பண்ணுவோம், நியூ இயர் அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம். வெளிநாட்டிலலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி விஷ் பண்ணோம் எல்லோரும், ஹாப்பி நியூ ஏஜ், ஹாப்பி புது நாட்கள், புது யுகமே வரப்போகுது. ஷேக் ஹேண்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இப்போ நம்ம பாபாவோட ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கள். அவர் எப்பயுமே உங்கள் கையை விட மாட்டார். ஹேண்ட்ஸ்னால் அவருடைய ஸ்ரீமத்துங்கிற கையை விடக்கூடாது. அப்போ நம்மளும் பாபா கையை டைட்டாக பிடிச்சிக்கணும், லூஸாக விட்டுறக்கூடாது. அவரையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாயில் எண்ணங்களில் பாபா பாபான்னு தான் இருக்கணும். எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டும் அந்த சங்கல்பம் தான் ஓடணும். ஏன்னா அவர் தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஜப்பா ஜாப் சாண்டிங் பண்ணுவாங்க. அவங்க ஒரு துணியில் அந்த மாலையை வச்சுட்டு அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பக்தியில் அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கா. அதாவது பக்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை பார்த்து, கடவுளை எனக்கு ஒரே ஒரு நாக்கு தான் இருக்குது, அதனால் உங்கள் பேரை கொஞ்ச நேரம் தான் சொல்ல முடியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் உடம்பு முழுதும் நாக்கு இருந்ததுன்னா, ஒவ்வொரு செல்லுலேயும் நாக்கு இருந்ததுன்னா, அவ்வளோ வாட்டி உங்கள் பேரை கூப்பிடுவேன், அவ்வளோ வாட்டி
உங்களை பேரை கூப்பிட்டு நினைவு செய்வேன் அப்படின்னு பக்தர்கள் பாவனையோடு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் பேர் எடுக்கிறதுலே அவ்வளோ சுகம் இருக்குது, அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம பாபா மேலே அந்த அன்பு இருக்கணும். ஸோ அதனால் நம்மளோட புது லாங்குவேஜ் என்னது, ஹாப்பி புது யுகம். அதனால் இந்த யுகமே ஹாப்பினஸ்க்கான யுகம். ஸோ மெடிடேஷன்னாலே அதுதான், ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பி செகண்ட் தான், ஒவ்வொரு செகண்டும் கிஃப்ட்டு தான். இந்த செகண்ட் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா அதுதான் என்னோட மெடிடேஷன் இல்லை, அதான் ஒரு யோகி வாழ்க்கை. அடுத்து பாபாவோட கை கோர்த்து நம்ம நடக்கணும். அப்போ அது என்ன காமிக்குது, பாபா மேலே உள்ள நம்பிக்கை காமிக்குது. பாபாவும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, அதனால தான் அவர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தவங்க கையோட கை சேர்த்து நடக்கிறோன்னா அது அன்போட சிம்பலும். பாபா நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற அன்பு. பாபா கேட்குறாரு, யாரோட அன்பு அதிகமாக இருக்குது, பாபாவோடதா இல்லை உங்களோடதா? அடுத்து கை சேர்த்து நடக்கிறதுனா என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப். 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கை சேர்த்து ஒன்றா நடப்பாங்க. அப்போ நம்மளோட ஃப்ரெண்டு யார்? அந்த பரமாத்மா சிவன். அப்போ கையோட கை சேர்த்து நடக்கிறதுனா அது ஒரு ப்ராமிஸும் அர்த்தம். ஒரு ப்ராமிஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அதை ஹேண்ட் ஷேக் பண்ணி ப்ராமிஸும் பண்ணுவோம். அப்போ பாபா சொல்கிறாரு, பாபா நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு எப்பயுமே கூட இருப்பேன், சதா உங்கள் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு பாபாவும் ப்ராமிஸ் பண்ணுறார். அடுத்து கை சேர்த்து நடக்கிறது என்னென்னா அது யூனிட்டி. இப்போ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா எல்லாரும் கை சேர்த்து பிடிக்கும்போது அது ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அது ஒரு சப்போர்ட்டுக்கான சிம்பலும். பாலனைக்கான சிம்பலும் கூட. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எப்பயுமே அவங்க பசங்களோட கையை பிடிச்சிப்பாங்க. அப்போ அந்த குழந்தை எவ்வளோ கவலை இல்லாமல் இருக்குது. இப்போ 2 பேர் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, அந்த அப்பாவும் பையனும் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அந்த அப்பா பையனோட கையை பிடிச்சிருந்தா அந்த பையனுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிச்சயமாக சந்தோஷமாக அவன் அந்த ரோடை கிராஸ் பண்ணுவான். ஸோ அப்போ அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த பையன் சந்தோஷமாக ஆடிக்கிட்டே கூட ரோடு கிராஸ் பண்ணுவான். ஆனால் அதே அவன் தனியாக இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ரோடு கிராஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ அப்போ பாபா நம்மளுக்கு பாலனை பண்ணுறாரு, அம்மா அப்பா மாதிரி பாலனை பண்ணுறாரு. ஸோ அதனால் பாபாவோட கையை லூஸாக பிடிச்சிக்காதீங்க, பாபா கையை விட்டுறாதீங்க. பாபா ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், அது மாதிரி நீங்களும் என் கையை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ நம்ம யோகா ஒவ்வொரு செகண்ட் இருக்கணும். அப்போ இப்போ நம்ம கேட்குறோன்னா அப்பயும் என் கனெக்ஷன் பாபா கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாபா கேட்குறாரு, யாராவது சில நேரத்தில் பாபா கையை பிடிக்கிறீங்க, சில நேரத்தில் விட்டுறீங்களா? அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? சில நேரத்தில் மட்டும் பிடிச்சிக்கிறேன், சில நேரத்தில் விட்டுடுறேன் பாபா அப்படின்னு இருக்கீங்களா? உங்களோட ஆன்சர் என்ன? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். நமக்கு நம்ம ஆன்சர் தெரியும். அப்போ யாராவது சில நேரத்தில் நோன்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்போ பாபா சொல்கிறார், அந்த ஹானஸ்டியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ டபுள் ஃபார்னஸோட விசேஷம் இது, அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. இதான் முரளியோட லைன். நீங்கள் ஹானஸ்டாக இருக்கும்போது பாதி விக்னங்கள் ரிமூவ் ஆயிடுது. அப்போ நம்ம பாபா கூட அந்த கை சேர்த்து நடக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, நியூ இயர் அன்னைக்கு நம்ம திலகம் இடுவோம் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு. அந்த திலகம் என்னது? ஆத்ம உணர்வுக்கான திலகம், உறுதிக்கான திலகம், அவேர்னஸ்க்கான திலகம். என்ன அவேர்னஸ்? நான் சதா பாபாவோட கையை பிடிச்சிருக்கணும், நான் சதா பாபா கூடவே இருக்கணும். இப்போ திலகம் எதுக்கு விடுறாங்க? சந்தோஷத்துக்காக, பாக்கியத்துக்காக. கல்யாண பொண்ணுக்கும் கூட அந்த சுமங்கலிக்கும் அந்த பொட்டு வைப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான திலகம், அந்த ரெட் கலர் திலகம் வைப்பாங்க.
அது என்ன காமிக்குது, அவங்க கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்குது, சுமங்கலியோட அடையாளம். திலகம் வந்து ஒரு டிட்டர்மினேஷன், உறுதிக்கான சிம்பல். அப்போ உறுதி வந்து சக்ஸஸ், எங்கே உறுதி இருக்கோ அங்கே சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்போ எவ்வளோ டிட்டர்மினேஷன் நம்மள்கிட்ட இருக்கணும், உறுதி இருக்கணும். எவ்வளோ உறுதியாக இருக்கணும், நான் வந்து ரொம்ப ஈஸி யோகி, சஹஜ் யோகி, நான் ரொம்ப மகான் ஆத்மா. உங்களுக்கு யோகா வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறார், இந்த உறுதி வைங்க, இந்த சங்கல்பம் வைங்க, நான் வந்து ரொம்ப சஹஜ் யோகி, எனக்கு யோகா ரொம்ப ஈஸியாக வருது, எனக்கு ஈஸியாக பாபா ஞாபகம் இருக்குது, நான் வந்து ரொம்ப மகான் ஆத்மா, உயர்ந்த ஆத்மா. இந்த சங்கல்பம் பண்ணுங்கள், முழு நாள்லையும் இந்த சங்கல்பம் உறுதியாக பண்ணுங்கள். இப்போ திலகம் வந்து எதுக்கு வைப்பாங்க, அது ஒரு பவருக்கான ஒரு சிம்பல். அந்த காலத்துலலாம் திலகம் வைப்பாங்க. இது வந்து வேதிக் ஏரால வந்து இந்த திலகம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பக்திக்காக, பியூரிட்டிக்காக, கிளாரிட்டிக்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வைஷ்ணவ பரம்பரையில் பார்த்திங்கன்னா அதில் விதவிதமான திலகம் இருக்குது. அவங்க யூ ஷேப்பில் திலகம் போடுவாங்க. சிவவைட்டிஸ், யார் சிவனை பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி 3 பட்டை மாதிரி திலகம் வைப்பாங்க. அப்புறம் இந்த சக்தி பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு டாட் வைப்பாங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு 90 பூசிப்பாங்க. அப்புறம் யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அப்போ நம்ம திலகம் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணும்போதும் திலகம் இடுவோம். அப்போ திலகம் இடுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சந்தனம் யூஸ் பண்ணுவோம். சந்தனத்தோட இம்பார்ட்டன்ஸ்னால் அது வந்து கூலிங் எஃபெக்ட், அது வந்து நம்ம சன்ஸ்கார கூல் பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது, அதில் நறுமணம் இருக்குது. அப்போ ஆத்மாவோட நறுமணம் என்ன, அன்பு, திவ்ய குணங்கள், அமைதி. அப்போ நான் அமைதியில் இருக்கும்போது எனக்கு வந்து பர்ஃப்யூம் எதுவும் தேவையில்லை, என்கிட்ட அந்த அமைதிங்கிற அந்த நறுமணம் போதும். நான் ரொம்ப அமைதியாக அன்போடு இருக்கும்போது நான் வந்து அந்த நறுமணத்தை பரப்புகிறேன். இந்த குணங்கள் தான் ஆத்மாவோட நறுமணம். அடுத்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், அந்த சாம்பல் கூட யூஸ் பண்ணுவோம், விபூதின்னு சொல்லுவோம், அதை கூட யூஸ் பண்ணுவோம் திலகடுறதுக்கு. அது எது காமிக்குது, டிட்டாச்மெண்ட். அந்த விபூதி எங்கேருந்து எடுப்போம், ஏதோ ஒரு விஷயத்தை எரித்து அதை எடுப்போம். அது எதை காமிக்குது, டிட்டாச்மெண்ட். அது வந்து பொருளோட நேச்சரும் காமிக்குது, ஒரு நாள் எல்லாமே சாம்பலாக தான் ஆக போகுது அப்படின்னு, எதுவும் இங்கே பர்மனெண்ட் கிடையாது. இந்த சிவபக்தர்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த விபூதி, அந்த பட்டை போடுவாங்க. அவங்க விபூதி இடும்போது என்ன காமிக்குது, நம்மக்குள்ளார உள்ள விகாரத்தை எரிக்கிறோம். அடுத்து வந்து மஞ்சள் கூட யூஸ் பண்ணுவோம், டர்மரிக். அப்போ மஞ்சளும் யூஸ் பண்ணுறோம் சில நேரத்தில். அது எதை காமிக்குது, வைட்டாலிட்டி. அந்த எல்லோ கலர் எதை காமிக்குது, எல்லோ வந்து சந்தோஷத்துக்கான கலர், அது பாசிட்டிவ்கான கலர். அடுத்து இன்னொரு மெட்டீரியல் என்னென்னா மண். சில நேரத்தில் மண்ணை கூட திலகம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த பனிவை வந்து காமிக்குது, நம்ம கிரவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு. அவைலபிலிட்டி. அடுத்து என்ன அதை காமிக்குது, இந்த மண்ணால் தான் இந்த உடலாக இருக்குது, இது மறுபடியும் மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படின்னு. அடுத்து பாபா சொல்கிறாரு, பாபாட்ட விதவிதமான திலகம் இருக்குது. அப்போ ஃபுல் ஸ்டாப்புங்கிற அந்த திலகம் வைங்க. அந்த பிந்தி என்னன்னா அது ஃபுல் ஸ்டாப்புக்கான சிம்பிள். அப்போ எப்படி வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம், பொதுவாக மாதாஸ் வந்து நெத்தியில் வந்து அந்த ரெட்டு திலகம் வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி யாரையும் பார்க்கும்போது நம்ம உடலை பார்க்கக்கூடாது, அந்த ஆத்மாவையும் பாபா சொன்ன பாயிண்ட், முரளி பாயிண்ட்டையும் ஞாபகம் பண்ணும். என்ன பாபா சொன்னார், ஃபுல் ஸ்டாப். ஏதோ ஒரு வீக் தாட் வந்தால் நம்ம உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அடுத்து பாபா சொல்கிறாரு, பணிவுக்கான அந்த திலகம். பணிவுனா என்ன, நம்ம யாரு கூட இன்ட்ராக்ஷனில் வரும்போது நான் என்கிட்ட ஞாபகப்படுத்திக்கணும், நான் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப ரெஸ்பெக்டும் அன்போடு நடக்கணும்.
அடுத்து வந்து செலிப்ரேஷனுக்கான திலகம். செலிப்ரேஷன்னா சந்தோஷம், குஷி, ஊக்க, உற்சாகம், வெற்றி, வெற்றி திலகம். பாபா விஜய் பவன் வரதானம் தராரு. பிளெஸ்ஸிங்கோட திலகம். அப்போ எனக்கே நான் அந்த திலகம் போட்டுக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த திலகம் விடணும். இப்போ பாபா சொல்கிறாரு, எந்த நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த கர்மம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் உங்கள் ஒரிஜினல் ஸ்வரூபத்தில், நான் உண்மையிலே யார் அந்த ஸ்வரூபத்தில் வாங்க. அதுக்கப்புறம் அந்த திலகத்தை உங்களுக்கு இட்டுக்கோங்க, மற்றவங்களுக்கும் இடுங்க. அடுத்து பாபா சொல்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. குழந்தைங்க எவ்வளோ சேட்டை பண்ணாலும், ஆனால் பாபா உங்களை தனியாக விட போகிறதில்ல. ஏன்னா பாபாவுக்கு தெரியும், பாபா உங்களை விட்டுட்டா நீங்கள் எங்கே போவீங்க. எவ்வளோ அன்பு பாருங்கள் பாபாவுக்கு, எவ்வளோ சந்தோஷமாக பாபா சொல்கிறார். பாபா உங்களை விட மாட்டார். அடுத்து பாபா கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹிப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹிப்பினா யார்? ஹிப்பி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீண்ட முடி வச்சுருப்பாங்க, கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. ஹிப்பி கல்ச்சர்னு ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சர் மாதிரி. அவங்க வந்து வேண்டர் சீக்கர்ஸ் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்காக இது இருக்காங்கன்னா, சமுதாயத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, சமுதாயத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹிப்பி பற்றி ஆல்ரெடி கூட ஒரு கிளாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நார்மலாக சமுதாயத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அவங்க 3 விஷயம் சொல்லுவாங்க: அமைதி, அன்பு, ஃப்ரீடம். இது வந்து எல்லாருக்கும் தேவை தான். பட் ஆனால் அவங்க அதை அடையிறதுக்கான வழி வந்து தவறான வழியில் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து பாபாவோட ஸ்ரீமத் படி இதை அடையிறோம். அவங்க வந்து எந்த ஒரு லட்சியமே இல்லாமல் இங்கே அங்கே அலைஞ்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு லட்சியம் இருக்குது. அந்த சுயராஜ்ய அதிகாரிக்கான லட்சியம் பாபா நமக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு அந்த ஹிப்பிக்கு ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு பர்பஸ் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலி இருக்குது, எவ்வளோ அன்பான குடும்பம் இருக்குது. ஹிப்பினா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. ஆனால் நமக்கு யார் லட்சியம் கொடுக்குறா? சுயம் பரமாத்மாவே, அந்த சுப்ரீம் டைரக்டரே நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறார் இந்த ஸ்ரீமத் மூலியமாக. இந்த ஸ்ரீமத் மூலியமாக நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிது. அடுத்து பாபா சொல்கிறாரு, என்ன புதுமை கொண்டு வர போகிறீங்க இந்த வருஷம், என்ன புதுமை கொண்டு வர போகிறீங்க? 4 பாயிண்ட் பாபா சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் சேவை. பாபா சொல்கிறாரு, எங்கேயும் வந்து பப்ளிக் சர்வீஸில் நீங்கள் நியூஸ் கேட்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கேயோ பூகம்பம் இது இருக்குன்னா, அங்கே வந்து நம்ம ஃபிசிக்கலாக போக தேவையில்லை. பட் ஆனால் மனசால் அங்கே போய் அந்த இடத்துக்கு சகாஷ் கொடுக்கணும், அங்கே அந்த இடத்துக்கு வைப்ரேஷன் கொடுங்க. அடுத்து வந்து 2வது வந்து கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் சேவை, அடுத்து வந்து கவர்மெண்ட் சேவை. அடுத்து இப்போ கவர்மெண்ட்டோட சேவையில் வந்து கவர்மெண்ட்டோட பார்வை நம்ம பக்கம் திரும்பணும். அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து யூனிக் சோல். அப்போ அந்த நஷா இருக்கணும். கவர்மெண்ட்டோட பார்வை உங்கள் பக்கம் திரும்பணும். நான் தான் அந்த அன்பான ஆத்மா, நான் தான் அந்த யூனிக்கான ஆத்மா. நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம உண்மையிலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க. ஏன்னா நம்ம அன்பு சுரூபமான ஆத்மாக்கள். எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து வித்தியாசமானவங்க. அடுத்து வந்து ஏழை ஆத்மாக்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பப்ளிக்காக எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே சகாஷ் கொடுங்க, வைப்ரேஷன் கொடுங்க. அடுத்து கவர்மெண்ட்டுக்கு அவங்க கவனத்தை நம்ம பக்கம் திருப்புங்க. நம்ம தான் அந்த யூனிக் சோல், ரொம்ப அன்பான ஆத்மாக்கள். அடுத்து வந்து ஏழை ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறாரு,
யார் வந்து ஏழையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் தன்னை ஏழைன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பகவானோட அளவில்லாத பொக்கிஷம் கொடுத்து அவங்கள ஃபீல் பண்ண வைங்க. எவ்வளோ வந்து பாபா நமக்கு வந்து அளவற்ற பொக்கிஷம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. எப்படி நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வைப்பீங்க? உங்கள் வைப்ரேஷன் மூலயமா, உங்கள் சகாஷ் மூலயமா. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி சகாஷ் கொடுங்க. அவங்க அந்த வறுமையை மறந்துடணும். அடுத்து யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ அவங்க என்ன ஃபீல் பண்ணும், நான் வந்து எனக்கு அளவில்லாத பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும். 4th வந்து 4வது புது விஷயம் இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாரதத்தை எழுப்புங்க. பாரதத்தில் உள்ள மக்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி எழுப்புறது? அவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளிநாட்டில் உள்ள டபுள் ஃபாரினரை எழுப்புறது ஈஸி. பட் ஆனால் இந்தியாவை எழுப்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? இந்தியன்ஸை எழுப்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? ஏன்னா நம்ம ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கோம். அதுவும் நீண்ட காலமாக இருக்கும். எப்படி பாரதவாசி எழுப்புறது? அவங்களுக்கு கதை சொல்லுங்கள். அவங்களுக்கு கதை கேட்குறது பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன கதை சொல்வீங்க? உங்கள் அனுபவத்தின் கதை சொல்லுங்கள். உங்கள் மாற்றத்தின் கதை சொல்லுங்கள். முதல்ல நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். உங்கள் கதை மூலயமா, உங்கள் அனுபவங்கள் மூலயமா, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலயமா இந்த கதைகளை சொல்லி நீங்கள் வந்து பாரதவாசியை எழுப்ப முடியும். கடைசியாக பாபா நமக்கு வரம் கொடுக்குறாரு. இதான் நம்மளுடைய ஹோம்ஒர்க். இந்த முரளியோட லாஸ்ட் பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரொம்ப அன்பான பேராகிராஃப். அதை வந்து நீங்கள் படிங்க. அதை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அன்பால் நிரம்பிடுவீங்க. நான் விஸ்வ கல்யாண்காரிங்கிற அந்த ஃபீலிங் வரும். அந்த பேராகிராஃப் உங்களுக்காக விடுறேன். அதை ஃபீல் பண்ணுங்கள். அந்த பேராகிராஃபை வந்து ஒரு ப்ரேயராக மாற்றிக்கோங்க. அந்த முரளியோட லாஸ்ட் பேராகிராஃபை வந்து அதை ரொம்ப அன்பாக படித்து அதை ஒரு ப்ரேயராக மாற்றிக்கோங்க. இதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். அப்புறம் அதை வந்து டெய்லி ஒரு 5 வாட்டினாச்சும் அதை சொல்லுங்கள். அந்த லாஸ்ட் பேராகிராஃப், முரளியோட லாஸ்ட் பேராகிராஃப், அந்த வரதானம் கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் எழுதி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அதை வந்து 5 வாட்டி டெய்லி ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பேராகிராஃபை ரொம்ப